வெல்கம் டு பிஜி பெட்ஸ். இன்னைக்கு ஃப்ளோரான் மீனை பற்றி பார்ப்போம். ஃப்ளோரான் மீன் வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிட்லெட் வகையை சேர்ந்த மீன். இது தலையில் இருக்கிற கொழுப்பை சல்ஃபேப்னு சொல்லுவாங்க. இது இயற்கையாக காடுகளில் இருக்காது. ஆசியாவில் இருக்கிற பிரீடர்களால் உருவாக்கப்பட்டது தான் ஃப்ளோரான் ஃபிஷ்ஷும் கம்பா ஃபிஷ்ஷும். நிறைய பேர் இதை வாஸ்துக்காக வளர்க்குறாங்க. இதில் இருக்கிற சுறுசுறுப்பாக இருக்கிறது, அதோட தோற்றம், அதோட எடை எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறதுனால வீட்டில் நிறைய பேர் இதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஃப்ளோரான் மீனை சரியாக பராமரிக்க ஃபில்ட்ரேஷன் தேவை. 10 நாளுக்கு ஒரு தடவை தொட்டியில் இருக்கிற தண்ணியை மாற்றி ஆகணும். மீன்கள் ஆர்வத்தோடு இருக்கிறதுக்கு தொட்டி உள்ள சின்ன சின்னதாக பாறை, குகை இது மாதிரி வச்சோன்னா மீன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஒரு மெயில் ஃப்ளோரான் குறைஞ்சது 12 இன்ச்சு வரைக்கும் வளரும். ஒரு ஃபீமேல் ஃப்ளோரான் 6 இன்ச்சு வரைக்கும் வளரும். இதுக்கு மேல இருக்கிற பலூன் போல இருக்கிற பூ கொம்புக போன்சாய் மாதிரி இருக்கும். இவற்றோட தனித்துவமே அதோட தோற்றம் தான். அதோட ஓனர்ஸோட நல்ல பாண்டிங்ல இருக்கும். ஃப்ளோரான் மட்டும் இல்லாம காம்ஃபா, கிங் காம்ஃபா, எஸ்ஆர்டி, எஸ்ஆர்எம், சூப்பர் எஸ்ஆர்டிங்கிறது சூப்பர் ரெட் டிராகனு, ஜென்சு, தாய் சில்க்குங்கிற நிறைய வெரைட்டி காம்ஃபா ஃபிஷ்ல இருக்குது. குறைஞ்சபட்சம் தொட்டியோட அளவு 3-4 அடி கொடுத்தா மீன் கொஞ்சம் நல்லா இருக்கும். புரத சத்து கொண்ட நல்ல உணவுகளை கொடுக்கணும். நம்ம சாப்பிட்ற எறாவை கொடுக்கலாம். பிளட் வார்ம்ஸ்ன்னு சொல்ற ரத்த புழுக்களை கொடுக்கலாம். இது இல்லாம ஃபாரின் கண்ட்ரில கரப்பாம்பூச்சிலாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1-3 தடவை ஃபுட்டு கொடுக்கறது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இதுல உடம்புல வர பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒயிட் ஸ்பாட்னு சொல்ற வெள்ளைப்புள்ளி நோய் வரும். பின்ரெட் ப்ராப்ளம் வரும். இதுக்கு டிவார்மிங் கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமே. இந்த எஸ்ஆர்டின்னு சொல்றது சூப்பர் ரெட் டிராகன் சொல்லுவாங்க. எஸ்ஆர்எம் சொல்றது சூப்பர் ரெட் மங்கின்னு சொல்லுவாங்க. காம்ஃபான் ஒன்று இருக்குது, கிங் காம்ஃபான் இருக்குது. இதுல கிரேடு நிறைய பிரிப்பாங்க. விஐபின்னு பிரிப்பாங்க, ஏன்னு பிரிப்பாங்க, டபுள்யூன்னு பிரிப்பாங்க, ட்ரிபிள்ஏன்னு பிரிப்பாங்க. அது கிரேடுக்கு ஏற்ற மாதிரி வாங்குற பணத்தோட அமௌண்ட் கண்டிப்பா மாறும். இது வாழ்நாள் கிட்டத்தட்ட ஒரு டைம்ல 10-12 வருஷம் வரைக்கும் இருந்தது. இப்ப சராசரியா 7-8 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்குது. இதுக்கு ஃபில்ட்ரேஷன் வைக்கணும், பிளஸ் ஹீட்டர் வைக்கணும். ஹீட்டரோட